ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 4/3 மைனஸ் ஆஃப் -3/2 ப்ளஸ் -5/3 டிவைடட் பை 30/12 ப்ளஸ் -2/3 இன்ட்டு 1/4 சுருக்குக. இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சுருக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நான் எடுத்த சம்மை அப்படியே எழுதிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சுருக்குவோம். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சுருக்கலாம். இந்த 4/3 நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மைனஸ் உள்ள மைனஸ் கொண்டு போயிட்டோன்னா இது உள்ளே பெருக்கும். மைனஸ் பெருக்குள்ளார ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3/2. ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ப்ராக்கெட் வாங்க. இதில் என்ன இருக்குன்னா, நடுவில் டிவைட் மட்டும் இருக்குது. டிவைடை நம்ம ரெண்டுமே பின்னத்தில் இருக்கனால நம்ம டிவைட் பண்ணக்குள்ளார உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும். அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கு இல்லையா பின்னம், அது வந்து தலைகீழாக மாற்றி போடணும். இப்போ -5/3 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வகுத்தில் பெருக்கலாக மாற்றுறது இங்கே பெருக்கல் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும், இந்த செகண்ட் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து தலைகீழாக போடணும். 30/12 12/30 எழுதிக்கணும். இது ரெண்டாவது ப்ராக்கெட் முடிஞ்சது. மூணாவது ப்ராக்கெட் பாருங்கள், நீங்கள் அப்படியே அதை எழுதிக்கலாம். பெருக்கலில் தான் இருக்குது, நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சுருக்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அப்படியே பாருங்கள், இது ரெண்டு கீழே பாருங்கள் 3 2ன்னு இருக்குது. ரெண்டுமே பின்னத்தில் இருக்குது. ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கீழே வெவ்வேறாக இருக்குது, அதனால் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறது போல் இது ரெண்டுமே சின்ன நம்பர் 5 நம்பருக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்க வேண்டியதான். 4 2 கூட பெருக்கலாம், 3 3 கூட பெருக்கலாம். கீழே ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே போட்டுக்கலாம். இப்போ 4 2 8, 3 3 9, கீழே இருக்கிறது 3 2 பெருக்கலாம், 3 2 6. இந்த ப்ராக்கெட் முடிஞ்சுது. அடுத்த ப்ராக்கெட் இது பாருங்கள், ரெண்டாவது ப்ராக்கெட் பாருங்கள், நடுவில் ப்ளஸ்ஸு. இது என்ன பண்ணலான்னா வகுக்கிறத வகுக்கலாம். கீழே டிவைடில் 30 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இது அடித்தோம் அப்படின்னா 6 5 30. இது அடித்தோம், இதை 3ஆல் அடிக்கலாம். 4 3 12. இப்போ மேலே 4 இருக்குது, கீழே 6 இருக்குது, 2ஆல் அடிக்கலாம். 2 2 4, 3 2 6. இப்போ மேலே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது மைனஸ் கூட 2 பெருக்குனா -2 டிவைடட் பை இந்த 3. அப்போ ரெண்டாவது ப்ராக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது ப்ராக்கெட் பாருங்கள், இது அப்படியே கேன்சல் பண்ணலாம். இதனால் 2ஆல் வகுப்படும். 2 2 2 2 4. வேறு எதையும் அடிக்க முடியாது. மேலே -1 இருக்குது, 1 இருக்குது. -1 கூட பெருக்கு, -1 கூட பெருக்கலார -1 கீழே 3 2 இருக்குது. 3 2 பெருக்குனா 3 2 6. நடுவில் பெருக்கல் இருக்கனால நம்ம பெருக்கல் பண்ணுறோம். 3 2 6. ஓகேங்களா? இப்போ கீழே அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 8 9 கூட்டினா 17/6. இந்த ப்ளஸ்ஸு உள்ள ப்ளஸ் அந்த மைனஸால் பெருக்கலார மைனஸ் ஆகிடும். 2/3. இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் கூட பெருக்கலார -1/6. இப்போ பாருங்கள், கீழே எல்லாமே சேமாக இருக்கானு. 2 தான் சேமாக இருக்குது, 1 வேறு இருக்கு, வேறு 3ஆக இருக்குது. அப்போ இந்த இடத்துல 6 வரணும். சேமாக்குனா எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கலாம் மேலே இருக்கிற நம்பர். இங்கே இந்த இடத்துல 6 வரணும். என்ன செய்யணும், 3 எதால் பெருக்குனா 6 வரும், 2ஆல் பெருக்கணும். அப்போ கீழே பெருக்கணும் அப்படின்னா மேலேயும் நீங்கள் 2ஆல் பெருக்கணும். அந்த பின்னத்தில் அதில் மட்டும்தான். ஓகேங்களா? இது பாருங்கள், இது ஓகே. இதுனா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இது ஓகே. கீழே 6 இருக்குது, இதுவும் 6 இருக்குது. இதை மட்டும் பாருங்கள், கீழே 3 இருக்குது, கீழே 6 வரணும். எதால் பெருக்குனா 6 வரும், 2ஆல் பெருக்கணும். அதே தான் மேலேயும் 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? 2 2ஆல் பெருக்குனா 4. இந்த இடத்துல 4 வந்துடும். கீழே 3 2 6 வந்துடும். இப்போ கீழே எல்லாமே சேமாக ஆக்கிட்டோமா? இப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ கீழே 6 போட்டுக்கலாம். மேலே 17. இந்த இடத்துல 4ஆக மாற்றிட்டோம். 2 2ஆல் பெருக்கு 4 வந்துடுச்சு. -4 -1. ஓகேங்களா? அடுத்தது 2 ஒரே குறியுடையதை கூட்டிக்கலாம். -4 -1 கூட்டினோன்னா -5. இந்த 17 அப்படியே வந்துடும், டிவைட் பை 6. 17 5 போச்சுன்னா 12. 12/6. 12 6ஆல் அடித்தோன்னா 2 6 12. அப்போ ஆன்சர் வந்து 2, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை சுருக்கிக்கிட்டே வரணும். எங்கேயாவது மைனஸ் ப்ளஸ் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், இதில் இருக்கிற ஆன்சர் கூட நீங்கள் வேறு ஆன்சர் கூட நீங்கள் உங்களுக்கு வரலாம். வந்துச்சுன்னா நீங்கள் அதான் ஆன்சர் நினச்சிட்டு போட்டுருவீங்க. பொறுமையாக மைனஸ் எங்கே வந்திருக்கு, ப்ளஸ் வந்திருக்கு, அது ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போகக்குள்ளார மைனஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமான்னு பார்த்து பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த படத்தில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த படம் பாருங்கள், ஒரு நேர்கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 0 பாயிண்ட். இதுலேருந்து ரைட் சைடில் இப்படி கோடு போட்டாங்கன்னா அதுக்கு எதிர்பக்கமும் ஒரு கோடு லைன் போகுது, ஒரு கதிர் போகுது அப்படின்னா அதுக்கு எதிர்பக்கம் போகுதுன்னா இது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு சமம். இதை வந்து நேர்கோணம்னு சொல்லுவாங்க. 0 டிகிரிலேருந்து இந்த பக்கம் இப்படி நேராக போட்டாங்கன்னா இது 90 டிகிரி.
என் 180 பாதி 90 டிகிரி. இது வந்து செங்கோணம், இது வந்து நேர்கோணம். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த எக்ஸோட வேல்யூ அவங்க கேட்குறாங்க. இதில் எக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, 2x + 23, 3x - 48. இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நான் இது என்னன்னு சொல்லிட்டேன், 180 டிகிரி. அப்போ இந்த நேர்கோணம் இது வந்து 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டால் உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், அதில் நான் என்ன எழுதிருக்கணும், 2x + 23, 3x - 48, நடுவில் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 180 டிகிரிக்கு சமம்னு நான் எழுதியிருக்கேன். இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் பாருங்கள், 3x இருக்குது, இங்கே ஒரு 2x இருக்குது, ஆட் பண்ணோன்னா 5x. இது 48, 23, -48 + 23, அப்போ கழிக்கணும். இங்கே கழித்து போட்டிருக்கோம் பாருங்கள். 48ல் 23 போச்சுன்னா 25. -25, ஏன் -25? அப்போ இதில் ரெண்டுத்துலேயும் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. 48க்கு முன்னாடி என்னென்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதனால் -25 அப்படின்னு நம்ம போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே -25. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இது 5 கூட பெருக்கிட்டு இருக்குது. இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 25 அந்த பக்கம் கொண்டு போங்க, ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸாக இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 180 + 25, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 205. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸ் 5 கூட பெருக்கிட்டு இருக்குது. 5 அந்த பக்கம் போச்சுன்னா இங்கே பெருக்கல் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலில் போயிடும். அப்போ 205 / 5. எக்ஸ் = 205 / 5. இப்போ 205 5ஆல் அடிக்கலாம். 1 5 5, 41 5, 205. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 41. ஆன்சர் இதில் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம்மு. கோண அளவுகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நேர்கோணம்னா என்ன, செங்கோணம்னா என்ன, விரிகோணம்னா என்ன, எத்தனை டிகிரிக்கு மேலே இருந்தால் விரிகோணம், எத்தனை டிகிரிக்கு கீழே இருந்தால் அது செங்கோணம், குறுங்கோணம் எது, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பின் வளைவு கோணம் இருக்குது, வட்டத்தில் அமையும் கோணம் இருக்குது. அதுலேருந்து நிறைய சம்ஸு கேட்குறாங்க. நீங்கள் வடிவியல் ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி 2 சம்ஸ் அல்ல 3 சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.